R15 பைக்கோட டேங்க் கவரும் டெயில் பேனலும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். முடிஞ்சாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். நம்மளால் முடியலைன்னா நம்ம வெளியே கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன். அதை வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். டைரெக்ட் இதுதான் நம்மளோட டேங்க் கவரு. இது வந்து நம்மளோட டெயில் பேனலு. இது வந்து இந்த சென்டர் பீஸ் இருக்குங்களா, இந்த இடத்துல வருது டெயில் பேனல் வரும். இந்த இடத்துல வரும். டேங்க் கவர் எனக்கு தெரிஞ்சு நான் மாட்டிவேன்னு நினைக்கிறேன். டெயில் பேனல் தான் எப்படி மாட்ட போகிறேன்றது தெரில. ஏன்னா இந்த ஐடியாவுமே இல்லை மாட்டுறதுக்கு. ஸோ வந்துட்டு எல்லாமே கலட்டுவோம். கலட்டினதுக்கப்புறம் எப்படி மாட்டுறது என்னன்றதை அதுக்கப்புறம் நம்ம யோசித்து முடிஞ்சால் மாட்டுவோம், இல்லைன்னா நம்ம வெளியே கொடுத்துக்குவோம். ஓகேங்களா? என்னடா திடீர்னு இந்த வியூவில் வரையான்னு பார்க்குறீங்களா? நம்ம வந்து டேங்கை மட்டும் ட்ரை பண்ணோங்க. பார்த்தா நம்ம கரெக்டாக உள்ளே ஃபிட் பண்ணியாச்சு. பட் ஹோல் போட நம்மகிட்ட எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நாள் 1 வீக் வீட்டில் தான் இருந்துச்சு, சும்மா தான் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் போய் மாட்டினதுக்கப்புறம் தான் ஓகே, அந்த வீடியோ பெண்டிங்கில் அப்படியே இருக்குது. சரி, மாட்டினதை வச்சு ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்றதுனால தான். அதுவும் போல் நம்ம மைக் செட்டப் இப்போ தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் கோப்ரோ வேறு இப்போ தான் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த வியூ, மைக் செட்டப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லாமே செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து. ஸோ கரெக்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வியூ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் எப்படி இருக்குது, கிளியராக இருக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகிறப்ப இறங்கி ஒரு நல்ல இடத்துல அதை எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்க என்னன்றதை நான் டீட்டெயிலாக காட்டுறேன். அது எப்படி இந்த டேங்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பீடிங் போட்டு டேங்கை ஃபிட் பண்ணணும். இந்த டேங்கை வந்து அதில் ஃபிட் பண்ணுறப்ப 1 இன்ச்சு கேப் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப நம்ம வந்துட்டு ஒரு பீடிங் போட்டு நம்ம ஃபிட் பண்ணோம்னா கரெக்டாக அது மேட்ச் ஆகுது. சார் நிப்பாட்டுறேன். ஓகே, நல்ல போலீஸாக இருப்பார் போல், எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி விட்றாரு. என்ன வச்சுட்டு இருந்தோம், அந்த பீடிங் போட்டு ஃபிட் பண்ணணும். அது போல் சீட்டு இருக்குது பார்த்தீங்களா, சீட்டு வந்துட்டு அந்த போல்டில் வந்து உட்காராது. நம்ம இந்த டேங்கை ஃபிட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி இருக்கிற டேங்க் வந்து உள்ளே இருக்கும். இது அதுக்கு மேலே வரனால சீட்டு வந்து அந்த உள்ளே போய் லாக் ஆகாது. லாக் ஆகாமல் இருக்கிறனால வந்துட்டு சீட்டு பின்னாடி வந்து உட்காராது, அந்த போல்டில் உட்காராது. அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பின்னாடி கொஞ்சம் சீட்டை இழுத்து தள்ளி வச்சுட்டு அந்த சீட்டில் வந்து அந்த போல்டு போடுற கிளாம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம போல்டு போட்டு நம்ம சீட்டை மாட்டணும். அந்த சில ஆல்ட்ரேஷன்லாம் இருந்தனால தான் நான் வந்துட்டு வெளியே கொடுத்துட்டேன். நம்ம ஏதாவது பண்ணி தப்பாகிடுச்சுன்னா வாங்கினது வந்து வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா அவ்வளோ காசு செலவு பண்ணி நம்ம வாங்கியிருக்கோம். அப்படின்னு இருக்கிறப்ப வேஸ்ட் ஆகிரும்ல. அதனால நான் வெளியவே கொடுத்துட்டேன். நான் ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் வரப்போ நான் இறங்கி அந்த பீடிங் எப்படி போட்டிருக்காங்க என்னன்றதெல்லாம் நான் கரெக்டாக காட்டுறேன், இருங்க. அதுவும் போல் நம்மளோட மைக் செட்டப்பில் இது ஃபஸ்ட்டு விளாக் வேறு. இது ஆல்ரெடி நான் ஒரு கேமரா வச்சுருந்தேன். அதில் வந்துட்டு தனுஷ்கோடி, வர்க்கலா இது ரெண்டு பிளேஸுக்கு போன வீடியோ இருக்குது. அதில் வீடியோ வந்து இருக்குது. பட் அதில் மைக் போட்டு தான் போனேன். பட் மைக்குன்றது ஒரு பேருக்கு தான் இருந்திருக்கு. இதில் நான் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் அதை பார்க்குறேன். செக் பண்ணுறப்ப நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அது வந்து ஒரு விலை கம்மியான ஒரு கேமராங்க, ஒரு 10,000 ரூபா இருக்கும் அந்த கேமரா. ஸோ அந்த கேமரா தான் நான் யூஸ் பண்ணேன். அது வந்துட்டு ரொம்ப நம்ம எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து அது பிரயோஜனமே இல்லாமல் போதே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் ஒரு கொஞ்ச நாள் வந்து வீடியோவே நான் பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு நல்ல கேமரா வாங்கிட்டு நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஷார்ட்ஸ் வீடியோவே இந்த மாதிரி பைக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவே போடுவோம் அப்படின்றதுக்காக நான் ஒரு பிளானில் இருந்தேன். இப்போ வந்துட்டு கோப்ரோவும் வாங்கியாச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி மைக் செட்டப்பு, கம்பெனி மைக்கு எல்லாமே செட் பண்ணியாச்சு நம்ம கேமராவில். ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிக்குவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். அப்படியே நம்ம இந்த டேங்க் மாட்டினதையும் நம்ம போட்டுடலாமே அப்படின்றதுக்காக தான். ஃபஸ்ட் டைம் நான் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறேன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அது எப்படி இருக்குன்னுலாம் எனக்கு தெரியல. நம்ம போய் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். என்ன ஒரு நல்ல பிளேஸே வர மாட்டேங்குது.
இருங்க வெயிட் பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா வானவில் இருக்குது, பட் கேமராவில் தெரியுதான்னு என்னன்னு எனக்கு தெரில. பட் அந்த இடத்துல இருக்குது வானவில், அந்த இடத்துல அதே இடத்துல தான். இந்த இடம் ஓரளவு நிப்பாட்டி காட்டலாம். ஓகே, இதில் பாருங்கள், நான் காட்டுறேன் இது எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்க எப்படின்றதெல்லாம் பாருங்கள். பார்த்துக்கோங்க, இந்த இடம் தான். இந்த பீடிங் வந்து இப்படி போட்டிருக்காங்க பார்த்துங்க. ஆல்ரெடி ஒரிஜினல் டேங்க்கில் அது கீழே பீடிங் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து நான் தான் சொன்னேன், ஆனால் நீங்கள் பீடிங் வச்சே நீங்கள் போட்டுருங்க, பீடிங் நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக டெயில் பேனலு இதுவும் கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. அந்த டெயில் லேம்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. ஸோ எந்த ஒரு மாடிஃபையுமே அவ்வளோவா பண்ண தேவையில்லை. சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், டேங்கை கொஞ்சம் இழுத்து வைக்கணும். இழுத்து இங்கே வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இங்கே 2 ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த சீட்டுக்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே 2 ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக எதுவும் பண்ணலை. இந்த லாக்கு இதெல்லாம் எல்லாமே ஹோல்ட் பண்ணி தாங்க போட்டது. அந்த லாக் உட்கார்றதுக்கு ஒரு ஹோல், அதுக்கப்புறம் அந்த லாக் சாவி போடுறதுக்கு ஒரு ஹோல், அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஹோல் கிட்ட போட்டாங்க நான் வாங்கி கொடுத்த பார்ட்ஸில். அதுக்கேற்ற மாதிரி ஃபினிஷிங் கொண்டு வந்துட்டாங்க. ஃபினிஷிங் கொண்டு வரலன்னா சொல்ல முடியாது. 100%க்கு 90% வந்து ஃபினிஷிங் வந்துட்டு டேங்க்கில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். பார்த்து வாங்கயா, வழங்காது சைடு பார்க்குறதே இல்லை. அவ்வளோதாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் அடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து ரைடிங் கியர்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் நான் வாங்குறது வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நான் அடுத்து வந்து ஏதாவது ஷார்ட்டாக பக்கத்தில் ஏதாவது ஒரு ரைட் போகலாமா, 1 நாள் 2 நாளில் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அதை போனேன்னா அடுத்து நம்ம சேனலில் அந்த வீடியோ வரலாம். ஓகே, பாய்.